யோ போஸ்ட், வருங்கால மருமையை வந்திருக்கேன். மரியாதையா வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. என்ன காலங்காத்தால வீட்டுக்கு முன்னால கோஷம்? அடட சமையலு. எங்க வந்த? முறையா பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என் பொண்ணை உனக்கு தரமாட்டேன், மரியாதையா ஓடி போயிரு. போக மாட்டேன். தண்டிக்கப்பட்ட நியாயங்களுக்காக போராட வந்திருக்கேன். நம்பர் 1, என்னை அடிச்சதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நம்பர் 2, உன் மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும். மறுத்தா மண்ணெண்ணெய் ஊத்திட்டு இங்கே தீ குளிப்பேன். டேய், உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன், என் மகளையும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு சாவு. நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல, தீ குளிக்கிறதாவது பாக்குறேன். ஏயா நீ தீ குளிப்பேன்னு சொன்ன உடனே உன் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு. அவன் மனுஷன், நீ மனுஷனா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீதானே அன்னைக்கு டீ கடையில சொன்ன. இப்ப உனக்கு ஒரு சட்டம், ஊரானுக்கு ஒரு சட்டமா? முடிவா கேக்குறேன், உன் மகளை கட்டி கொடுக்க போயா இல்ல இந்த இடத்துல ஊத்திக்கிட்டு சாகவா? சொல்லிக்கிட்டே நிக்கிறியே, செயல இறங்கு. நீ சொன்னா செத்துருவானா? உன் மகன் சொல்லட்டும், சாகுறேன். மகளே சீக்கிரம் சொல்லுமா, மனசு மாதிரி ஓடிட போறான். அப்பா, அவர் ஆவியா வந்து என்ன சுத்தினா நான் என்ன செய்யறது? நீ கவலைப்படாத மகளே, அந்த மண்ணெண்ண ஆவிய பெட்ரோல் ஊத்தி நான் குளிச்சிடுறேன். சீக்கிரம் சொல்லுமா. இந்தாயா, நான் சொல்றேன், நீ படுத்துக்கோ. அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஊத்திக்கிறேன். உண்மையிலேயே ஊத்திக்கிட்டா? ஊத்திக்கிட்டேன். ரோசக்காரன் தான். ஊத்திக்கிட்டேன். இதோ தீப்பெட்டி கொளுத்த போறேன். இப்ப நினைச்சா கூட நீங்க தடுத்து நிறுத்தலாம். என்ன சொல்றீங்க? அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம். அப்படியா? குச்சி நனைஞ்சு போச்சு. தீப்பெட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணி பிடிச்சு. ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாக வேணான்னு தடுக்கிறானா? முண்டம் பையில தீப்பெட்டி வச்சுக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டா தீக்குச்சி நினையாத. ஐயோ, என் கடைசி பயணத்துல இவன்கிட்ட போய் கையேந்துபடி வந்துருச்சே. யோ, உன் பொண்ணத்தான் கொடுக்கல, தீப்பெட்டியாவது குடியா? இரு வர்றேன். சரளா நான் சாகிறத விரும்ப மாட்டான். எனக்காக அவ அப்ப கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் செந்திலு, நீ ஜெயிச்சுட்டானா ஜெய். அட பாவி, தீப்பெட்டி கேட்டதுக்கு தீவெட்டியே கொண்டாந்துட்டானே. இந்த தீவெட்டி நீயே கொடுத்துக்கிறியா, நான் உன்னை கொடுத்துட்டுமா? இன்னைக்கு சனிக்கிழமை, செத்தா மோச்சத்துக்கு போக முடியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன். உன்னை அடுத்த வாரம் வரைக்கும் விட்டா வீதியில ஒரு பெண்களை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுல போய் மண்ணெண்ணெய் டின்னோட நிப்ப. உன் கதையை இன்னைக்கே முடிச்சானும். இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை எரிக்காம விட மாட்டேன். எரிக்க வேணா, காப்பாத்துங்க. ஓடுறான் ஓடுறான். இந்தாப்பா, நான் பேசினபடி ஆளுக்கு 100 ரூபாய். பேசினதுக்கு மேல ஆளுக்கு 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் எதுக்கு? நான் கராத்தையில கரடி பெல்ட், கும்புல குங்கும பெல்ட். நான் யாரையாவது அடிக்கும் போது வாய் கிளியலாம், காதலையும் மூக்கலையும் ரத்தம் வரலாம், கண்ணு வீங்கலாம், யாராவது தலை சுத்தி கீழே விழலாம். இதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் பாரு. அதுக்கு தான் போனஸா ஆளுக்கு 100 ரூபாய். அதோ அவன் வர, நான் சொன்னபடி நடந்துக்குங்க. போங்க. ஏன் வழிய மறிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை எதை எதிர்பார்ப்பானோ அது வேணும். இன்னொரு தடவை கூப்பிட்டோம், அப்ப போவோம். பேர சொல்லி கூப்பிடுறா, நீ போயிட. ஊருக்கு பசங்களா தனியா போற பொண்ணுகிட்ட கரெக்டா பண்றீங்க? ஐயா வாயில ஐயா மூக்குல ரத்தம். காதலை ரத்தம். ஐயோ, கண்ணு கலங்கி போச்சே. நான் சொன்னதெல்லாம் இவங்க செய்யறாங்களே. அடி பாவி சரளா, உன்னை காப்பாத்த வந்துதானே இந்த உதவ வாங்குறேன். குத்துக்கள் மாதிரி நிக்கிறியே, கூச்சல் போட்டு யாரையாவது கூப்பிட கூடாதா? யாருகிட்ட கதை விடுற? என்ன மயக்கிறதுக்காக இவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டப் பண்ணது எனக்கு தெரியும். ஐயா, உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா, இவங்க எல்லாம் எங்க தெருக்காரங்க. உன் திட்டத்தை என்கிட்ட சொன்னாங்க. பணத்தை வாங்கிட்டு உன் கைய கால ஒடிச்சு அனுப்புங்கன்னு நான் தான் சொன்னேன். அதான் இந்த அடி அடிக்கிறாங்களா? எலெக்ஷன்ல காசை வாங்கிட்டு அடுத்தவனுக்கு ஓட்டு போடுறது மாதிரி என்கிட்ட காசு வாங்கிட்டு என்னையவே முத்தி போட்டாங்களே. இதுக்கு மேல அடி ஆகாது. ஏண்டா, என்ன திமிரு இருந்தா எங்க தெரு பொண்ணையே காதல் பண்ணுவ?
உன்னை கைலாசத்துக்கே அனுப்புறோம். ஐயோ அப்பா போலாம். என்னது ஆள் விரால் மீன் மாதிரி இப்படி விரைச்சு கிடக்குறா? யோ செந்திலே செந்திலே செந்திலே. சரளா சரளா சரளா, என்னையா இது? இவ்வளவு அடியை வாங்கிட்டு இன்னும் என்னையே கூப்பிட்டு இருக்கிற? என் உயிர் போற வரைக்கும் ஓம்பரத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உன்னை காதலிச்சு குற்றத்துக்காக முதல்ல உங்க அப்பன்ட்ட அடி வாங்கினேன். இப்ப ஊராங்கிட்டே அடி வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் பெரிய போகுது. அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஆடா அடுத்த ஜென்மம் என்னையா? நீ உயிரோட இருந்தா இந்த ஜென்மத்திலே உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா எங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே, என்ன செய்யறது? உங்க அப்பனை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா பண்ணிக்கிறேன். அப்பா இப்பதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு. சரளா செந்தில் சரளா செந்தில் சரளா செந்தில் வந்துட்டா. சரளா உங்க அப்பா வரான். தலையில இருக்க பூவை கசக்கி போடு, பொட்டை அழிச்சுக்க, முடிய களைச்சு விடு. நான் சொன்னபடி நடி. நீ போயா, உன்னை விட நான் பிரம்மாண்டமா நடிப்பேன். என்ன காண்டாமிருகம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான்? சமையலு என்னையா போஸ்ட்? என்னடா சட்டையும் பேண்டையும் தோல்ல போட்டுக்கிட்டு போற? நாய் மாதிரி வேற இறைக்கிற? எதையாவது திருடிக்கிட்டு ஓடுறியா? நான் ரெடி, முன்னாடி போய் பாரு. நான் எதை திருடிட்டு போறேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிற? என்ன இவன் 4 அடிக்குள்ள ஒரு சஸ்பென்ஸே வச்சுட்டு போறான். போய்தான் பாப்போமே. யாரு பெத்த பொண்ணோ? ஐயோ நான் பெத்த பொண்ணு. அட பாவி, விக்க வச்சிருந்த ஸ்டாம்பு மேல கருப்பு முத்திரையை குத்திட்டியடா. இனிமே விலை போகாதே. நீ என் தலையில் நெருப்பு வைக்க பார்த்த, நான் உன் கூரையில் நெருப்பு வச்சுட்டேன். நினைச்சு நினைச்சு சாவு. அடே மகளே, இது என்ன கோலம்? முள்ளு மேல சேலைய போட்டுட்டேன், மெல்ல மெல்ல எடுத்தேன். முள்ளு மேல சேலைய போட்டியா இல்ல முள்ளமன்று மேல போட்டியா? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? அப்படி ஒண்ணு இந்த பக்கம் போறத பார்த்தேன், அதான் கேட்டேன். அப்பா பெத்த பொண்ணு மேல வீணா சந்தேகப்படாதீங்க. நான் முள்ளு மேலதான் போட்டேன். சரி, சேலையத்தான் முள்ளு மேல போட்ட, தலையுமா போட்ட? முடி இப்படி கலைஞ்சிருக்க. அதுவா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு குரங்கோட விளையாடுனேன், அது கலைச்சிருச்சு. குரங்கா? அவனை அப்படின்னு சொல்லலாம். அப்பா அவரை போய் அவன் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்பவே அவன் மேல உனக்கு அவ்வளவு பக்தி வந்துருச்சா? எப்பவும் அவர் மேல எனக்கு பக்தி தான். ஆஞ்சநேயர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன், அவரை திட்டாதீங்கப்பா. நீ யானையவே பானைக்குள்ள போட்டு மறைக்க பாக்குற. நேரடியாவே கேக்குறேன், புட்டு என் கலைஞ்சிருக்கு. இது என்னப்பா கேள்வி? அவரோட நான் எவ்வளவு நேரம் விளையாடி இருக்கேன், வேர்வையில கலைஞ்சிருக்கோம். ஊட்டியிலே உனக்கு வேர்த்து இருக்கு. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். வா. அப்பா சாப்பிட வாங்க. வேண்டாம்மா, கொஞ்ச நாளாவே சாப்பாடு தள்ளிருச்சு. உங்களுக்குமாப்பா? எனக்கு தான் உன் கவலையில சாப்பாடு தள்ளிருச்சு. உனக்கு ஏன் தள்ளிருச்சு? கொஞ்ச நாளாவே என் வயித்துக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்குப்பா. பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட கேட்டேன், பூச்சி புழு இருக்கும்னு சொன்னாங்க. பூச்சி புழுவா? அடே தாரோடு தலையா, என் மகளை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டிய. நீ நல்லா இருப்பியா? மகளே, கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வா. இது என்ன மாத்திரை? எதுக்காக சாப்பிடுறீங்க? தூக்க மாத்திரை. கொஞ்ச நாளாவே தூக்கமும் தள்ளிருச்சு. இந்த மாத்திரையை சாப்பிட்டாலாவது தூக்கம் வருமானு பாக்குறேன். ஏப்பா படுத்த உடனே கரடி மாதிரி கொர்ரு கொர்ருன்னு கொரட்டை விட்டு தூங்குவீங்க, இப்ப தூக்கம் பார்த்து? துக்கம்தான். துக்கமா? அம்மா சத்தது கூட நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடல, ஊரே பேசிச்சு. வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்ண. அப்பா வரல, இப்ப எதுக்காக துக்கப்படுறீங்க? எதுக்காக துக்கப்படுறேனா? வேண்டாம், அது இன்சூரன்ஸ் கவர் மாதிரி என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கட்டும். தண்ணிய கொண்டா, நீயாவது போய் வாயால கொரட்டை விட்டு தூங்கு. எல்லாரும் வாயாலதான் கொரட்டை விடுவாங்க, பின்ன காதால விடுவாங்க? இல்ல, இந்த வருஷம் மாத்திட்டாங்களோன்னு பார்த்தேன். குளிர் காலத்திலே இப்படி பண்ணாத்துறீங்க, இனி வெயில் காலத்துல என்ன பண்ண போறீங்களோ?
மகளே, அதென்னம்மா நடுராத்திரியில நறுக்கு நறுக்குன்னு சத்தம்? ஒண்ணு இல்லப்பா, மாங்காய் சாப்பிடுறேன். மாங்காயா? மாத்திரையை போட்டும் தூக்கம் போச்சு. நிலைமை மாங்காய் அளவுக்கு முத்தி போச்சே. என்னப்பா தானா பேசிட்டு இருக்கீங்க? 4 பேரை கூட்டி வச்சு பேசுற விஷயம் இல்லம்மா, அதுதான் நானா பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்துல பார்த்தாங்கன்னா உங்களை வேற விதமா நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. தான் பைத்தியம்னு எந்த பைத்தியம் ஒத்துக்கிட்டு இருக்கு? பேசாம பாருங்கப்பா. உன்னை பெற்றதுக்கு இப்படி ஒரு பட்டமா வேணும்? சமையல் சார் வணக்கம். என்னையா போஸ்ட்மேன், எப்பவும் தபால் கட்டோட வந்து நிப்ப, இப்ப என்ன மண்ணெண்ணோட வந்து நிக்கிற? தொழில மாத்திட்டியா? தொழில மாத்தல, என் மனசை மாத்திக்கிட்டேன். என் மக விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? இப்படி கொஞ்சம் தனியா வர்றீங்களா? ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் மறுபடியும் மொத்தம்னு பாக்குறியா? நான் எங்கேயும் வர மாட்டேன், இங்கேயே சொல். அதை எப்படி தம்பி ஏவாயால சொல்லுவேன்? உனக்காக வாடகைக்கு ஒரு வாயா வாங்கிட்டு வர முடியும்? கேட்டாலும் தரமாட்டாங்க, நீயே சொல்லு. என் மக குளிக்காம இருக்கா. அடச்சை, தள்ளியில் இல்லையா? சரியான நாத்தம் எடுத்த குடும்பம். சமையல் தம்பி, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் மக முழுகாம உண்டாகி கர்ப்பவதியாகி புள்ளத்தாச்சியா இருக்கான்னு சொல்ல வந்து. அதையே என்கிட்ட வந்து சொல்ற? என் மக கிட்ட துஷ்டத்தனம் பண்ணிட்டு துஷ்யந்தன் மாதிரி பேசுறியே, இது நியாயமா? நான் தான் அவளை கெடுத்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவ வயித்துல வளர்ற குழந்தை. அப்ப புள்ள வெளியே வரட்டும், அது என் ஜாடையா இருந்தா உன் மகளை ஏத்துக்கிறேன். இப்படி ஒரு நிபந்தனையை விதிச்சு என் மகளை நிராகரிச்சிடாதீங்க. இப்ப பிறக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பஞ்சாடையும் இல்ல அம்மா ஜாடையும் இல்ல. உன் மகளை நிராகரிச்சா என்ன பண்ணுவ? இந்த மண்ணெண்ணெயை என் தலையில ஊத்திக்கிட்டு இந்த இடத்துலயே தீ குளிப்பேன். ஏயா இப்படி எல்லாம் மிரட்டினா உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. கடைசி தடவையா கேக்குறேன், என் மகளை கட்டிக்க முடியுமா முடியாதா? கடைசி தடவையா சொல்றேன், உன் மகளை கட்டிக்க முடியாது. முடியாது முடியாது. வர்றேன்டா. யோ என்ன என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த இடத்துலயே தீ குளிப்பேன்னு ஜம்பமா பேசுன, இப்ப நைசா நழுவுறிய. தீ குளிப்பு கிடையாதா? கண்டிப்பா உண்டு. அது ஒரு சின்ன திருத்தம். ஆள மாத்திட்டேன். யாரு அது? என் மகதான். யோ போஸ்ட், ஆத்திரத்துல என் காதலிய ஒண்ணும் பண்ணிராத. அவ கழுத்துல தாலி கட்டி உன்ன மாமாவா ஏத்துக்கிறேன். சீக்கிரம் பத்திரிக்கை அடிச்சு ஊர்ல கொடுத்துரு. ஊரை கூட்டி கல்யாணம் நடத்துற மாதிரியா நீ என் மகளை வச்சிருக்க? வேண்டாம். காதும் கடிச்ச மாதிரி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே முடிச்சிருவோம். அதுவும் சரிதான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கல்யாண செலவெல்லாம் நீங்க ஏத்துக்க. அதுவும் சரிதான். வாங்க மாப்பிள்ள வாங்க. சரலா, என் காசுலயே நம்ம கல்யாணத்தை உங்க அப்பா நடத்தி முடிச்சிட்டாரு. அவர் போட்டுக்கிற வேட்டி சட்டை கூட நான் வாங்கி கொடுத்தாதான். மாப்பிள்ள 100 ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுத்துட்டு பீத்திக்காத. உனக்கு என் மகளை கட்டி வச்சதுனால எனக்கு 50,000 ரூபாய் போச்சு. அது எப்படி? நான் இந்த ஊர்ல 25 வருஷமா போஸ்ட்மேனா இருக்கேன். பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்தி இருந்தா ஒரு வீட்டுக்கு 2 ரூபாய் வச்சா கூட சொலையா 50,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு எஸ்டேட் வாங்கியிருப்பேன். என் எஸ்டேட்ல மண்ணா போட்டியே. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. இப்படியே எங்களை கூட்டிட்டு போய் வீடு வீடா கட்டி வசூல் பண்ணிக்கங்க. என் மக வயித்துல பேர குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன வசூலுக்கு போக சொல்றியா? எனக்கு பணம் பெருசு இல்ல, மானம் தான் முக்கியம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஆமா, அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நான் தான் நடிக்க சொன்னேன். மக்களே, இது நிஜமா? ஆமாப்பா, அப்படி நான் நடிக்கலனா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. கடைசியா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாளி ஆக்கிட்டீங்களா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.